வணக்கம், நான் உங்கள் ஒரு சிலன். இது உங்கள் மிஸ்டர் ரிஷபம், தமிழ் வாய்ஸ் புக் யூனிவர்ஸ். இப்போ நம்ம எழுத்தோவியர் சாண்டில்யனோட இளையராணி அப்படிங்கிற கதையை தான் பார்த்துட்டு இருக்கோம். அதில் 7 அத்தியாயம் வரைக்கும் பார்த்தாச்சு. இந்த வீடியோவில் 8வது அத்தியாயத்தை பார்க்கலாம். வாங்க இந்த அற்புதமான கதைக்குள்ள போகலாம். சந்திரகிரி தடாகத்துக்கிட்ட இருந்த சத்திரத்துல அமரசிம்மனோட பாதுகாப்புல இருந்த ரஜினி தேவிய சேனாதிபதியோட உதவியோட கடத்திக்கிட்டு வரா இளையராணி கமலாதேவி. அதுக்கப்புறமா ரஜினி தேவியை ஒரு தனி அறையில் சிறை வச்சுட்டு மறுநாள் விடிஞ்சதும் அவளை பார்க்க போறா. அங்கே கமலாதேவி ரஜினி தேவியை பார்த்த உடனே அவளுக்கு பயங்கர கோபம் வந்துடுது. அவளை பார்த்து, என்ன உன் காதலன்கிட்ட இருந்து பிரிஞ்சிட்ட போல அப்படின்னு ரொம்ப கோபத்தோட கேட்குறா கமலாதேவி. அதுக்கு ரஜினி தேவி கொஞ்சமும் பயப்படாம, பிரியலை, பிரிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அதுக்கு கமலாதேவி, இப்போயாவது புரிஞ்சுக்கம்மா, நீ என்னோட உத்தரவு இல்லாமலோ அனுமதி இல்லாமலோ இந்த மேவார் ராஜ்ய எல்லையை தாண்டவே முடியாது அப்படின்னு இளையராணி சொல்கிறா. அதுக்கு கேவலமாக அவளை பார்க்குறா ரஜினி தேவி. அது மட்டும் இல்லை, ஒரு ஆண்மகன் இல்லாமல் தனியாக ஒரு அறையில் இருந்த ஒரு பெண்ணை சேனாதிபதியோட உதவியை வச்சு கள்ளத்தனமாக கடத்திக்கிட்டு வர தெரிஞ்ச கோழைத்தனத்தையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை கேட்டவுடனே இளையராணிக்கு பயங்கரமான கோவம் வந்துடுது. ரஜினி அப்படின்னு ரொம்ப உக்கிரமாக கத்துனோன்னே, என்ன ராணி அப்படின்னு கேட்குறா. அப்புறம் இல்லை உங்களையெல்லாம் ராணின்னு சொல்லக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இளையராணிக்கு ஒரு மாதிரி போயிடுது. ஏன், நான் தானே இந்த மேவார் ராஜ்யத்தோட ராணி, என்ன ராணின்னு சொல்லாமல் வேற யார் ராணின்னு சொல்லுவேன் அப்படின்னு அவ கேட்குறா. என்னம்மா நீங்கள் ராஜாவை கல்யாணம் பண்ணிக்கிறவங்க, அவரோட இருக்கிறவங்க எல்லாருமே ராணி அப்படின்னா, ஆமாம் நீங்களும் ராணி தான் அப்படின்னு சொல்கிறா. இளையராணிக்கு பொட்டில் அடித்த மாதிரி போயிடுது. அப்படியே பேசாமல் உட்காந்துடுறா. இதுக்கு மேலே இவகிட்ட பேசி எந்த பிரயோசனமுமே இல்லை அப்படின்னு உணர்ந்துக்கிட்ட கமலாதேவி ரஜினியை பார்த்து, இங்கே பாரு ரஜினி, அமரன் ஏதோ உன்னைய 2 ஜாமத்துக்கு கடத்திக்கிட்டு போயிட்டான் அப்படிங்கிறனால பெருமைப்படாத. அவன் இனி உங்ககிட்ட வரவே முடியாது. தவிர அவன் இந்த பகுதியில் எங்கேயாவது இருந்தால் அவனை பிடிச்சி கொன்று போட்டுருங்க அப்படின்னு நான் சேனாதிபதிக்கு உத்தரவு போட்டிருக்கேன். ஆகையால் நீ அவனை மறந்துடு. உனக்கு கணவன் ஜஸ்வந்த சிம்மன், அதாவது என் மகன், உங்கள் இருவருக்கும் தான் மேவாரோட அரியணை, இதில் சந்தேகமே வேண்டாம். நீ மகாராணி மாதிரி இருக்கலாமா அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு ரஜினி, சிங்கத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கோ ராணி, நிறைய இல்லை. தவிர நீங்கள் மணப்பால் குடிக்காதீங்க. எல்லாருக்கும் மேவார் அரியாசனம் இடம் கொடுக்காது. அது சிம்மாசனமா இல்லை வேற எதுமா அப்படின்னு ராணியோட குரலை விட உறுதியான குரலில் சொல்கிறான். அதுக்கு பாப்போம் ரஜினி, பாப்போம், எல்லாத்தையும் பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு பதிலளித்த இளையராணி காவலர்களை கூப்பிட்டு, அரசகுமாரியை மேல் தளத்து தனி அறையில் அடைச்சி வைங்க. ரவும் பகலும் இருவர் காவலுக்கு இருங்க. ஏன் உத்தரவு இல்லாமல் யாருமே உள்ளே போகக்கூடாது, யாரும் இவளோட பேசவும் கூடாது அப்படின்னு உத்தரவு போட்டுட்டு பதில் எதுவும் பேசாம போயிடுறா. இந்த சம்பவமெல்லாம் நடந்து 3வது நாள்லயே ரகசியமாவே யுத்த குளம் போட ஆரம்பிச்சது மேவார் ராஜ்யம். இளையராணியோட தூண்டுதலால அமரசிம்மனை பகிரங்கமா விரோதம் பண்ணிக்கிட்டதால அமரசிம்மனுக்கு ஆதரவா இருக்கக்கூடிய ராதோர் சிசோசேய வீரர்கள்ட்ட இருந்து எந்த விதமான உதவியையோ கருணையோ எதிர்பார்க்க முடியாது அப்படிங்கிறது சேனாதிபதிக்கு நல்லா தெரிஞ்சிருந்தது. அதனால தான் அவங்களை ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி வெளியூருக்கு அனுப்புனது நல்ல புத்திசாலித்தனமா போயிருச்சு அப்படின்னு அவன் நம்பினான். அரசர் வார வரைக்கும் அம்பர் வீரர்களை வச்சுக்கிட்டு தான் நாம் தலைநகரையும் ராஜகுமாரியையும் காப்பாற்றணும் அப்படின்னு ஜெயபாலன் கமலாதேவிக்கு யோசனை சொன்னான். அதுக்கு கமலாதேவி, அதுக்கு என்ன, அப்படியே செய்வோம். தலைநகரத்தில் வாயில் கோபுரங்களுக்கு மாத்திரம் வேவு பார்க்குறவங்கள வைப்போம். அரண்மனையை அம்பர் வீரர்கள் காவல் புரியட்டும். ராதோர் சிசோதய வம்சத்தில் சேராத ராஜபுத்திர வீரர்கள் சில பேரை அக்கம் பக்கத்து ஊர்களில் வந்து பொறுக்கிட்டு வாங்க. அவங்கள ராதோர்களையும் சிசோதையர்களையும் அமரசிம்மன் கூட்டிகிட்டு வந்தால் எதிர்க்கிற மாதிரி அரண்மனைக்கு முன்னாடி வைப்போம் அப்படின்னு இளையராணி சொல்கிறா. அதுக்கு சேனாதிபதியும் நல்ல யோசனை தான் அப்படின்னு சம்மதிக்கிறான். ராஜகுமாரியை காவல் புரியறதுக்கு சரியான காவலாளர் வேணும் அப்படின்னு இளையராணி சொல்கிறா. அதுக்கு ராஜகுமாரிக்கு காவல் எதுக்கு, இத்தனை வாய்ப்படிகளையும் வீரர்களையும் தாண்டியா ராஜகுமாரி தப்பி போக முடியும் அப்படின்னு சேனாதிபதி கேட்குறான். அதுக்கு கமலாதேவி சேனாதிபதியை பார்த்து, ஏயா உன் புத்தி இவ்வளவு கட்ட அப்படின்னு எனக்கு தெரியாது. இந்த அரண்மனையில் நம்ம யாரையுமே நம்ப முடியாது. தவிர ராஜகுமாரி பந்தோபஸ்தா இருக்கிற வரைக்கும் தான் நம்ம நிலைமையும் பந்தோபஸ்தா இருக்கும். அமரன் நம்ம வீரர்களையும் மீறி அரண்மனைக்குள்ளே பூரா நினைச்சா ரஜினிக்கு தீங்கு விளைப்பதற்காக பயமுறுத்தி அவனை எட்டவே நிற்க வைக்கலாம் அப்படின்னு இளையராணி சொல்றா. அதை கேட்ட ஜெயபாலனுக்கு, இவ பொண்ணு தானா இல்ல சனி பகவானே இவ வேஷத்துல வந்து மேவார இருக்க பிடிச்சிக்கிருக்காரா அப்படிங்கிறதே தெரியல. அந்த அளவுக்கு அவ திட்டங்களை போட ஆரம்பிச்சா. என்ன பண்றது, சனிக்கிட்ட அகப்பட்டுக்கிட்டா சனி பிரதி பண்ணாதானே முடியும் அப்படின்னு சொல்லிட்டு 2 நாளைக்கு அப்புறம் ஒரு மிக பயங்கரமான ஒரு ராஜபுத்திர வீரனை ரஜினியை காவல் காக்கிறதுக்காக அழைச்சிட்டு வரான். இளையராணிக்கே அவனை பார்க்கறதுக்கு அருவருப்பா இருந்தது. அதோ அவன் தானா அப்படின்னு தூரத்துல இருந்தே கேட்கிறா. ஆமா மகாராணி, கிட்ட கூப்பிடட்டுமா அப்படின்னு சேனாதிபதி கேட்டதுக்கு, வேணாம் நம்பிக்கையான மனுஷன் தானே அப்படின்னு ராணி கேட்கிறா. பெரிய வீரன், நம்ம உபசேனாதிபதியே எழுதி அனுப்பியிருக்கிறாரு. யாரு, அந்த ஆளா? ஆமா மகாராணி, அரசர் இன்னும் 2 நாட்கள்ல தலைநகருக்கு திரும்புவாராம். அந்த கடிதத்தை இவன் தான் கொண்டு வந்தான் அப்படின்னு சொல்றான். இளையராணி அவனை பார்த்தான்.
நல்ல வயது போனவனா நிதானத்தோட நிற்க முடியாமல் தள்ளாடியவனுமா எப்படி காவல் புரியணும் அப்படிங்கிறத எண்ணுனா. இந்த சமயத்தில் டேய் இளையராணிக்கு தலைவணங்கு அப்படின்னு உத்தரவு போட்டான் சேனாதிபதி. அதுக்கு அந்த கிழவன் இளையராணி எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டான். சேனாதிபதி மேலே இளையராணிக்கு அப்படியே கோபம் பொங்கிக்கிட்டு வந்துட்டு ஜெயபாலனை பார்த்து, இந்த குருட்டு கிழவன் தான் உங்களுக்கும் உங்கள் உபசேனாதிபதிக்கும் கிடைச்சானா அப்படின்னு கேட்குறா கமலாதேவி. இவனுக்கு கண் மட்டும்தான் மகாராணி பழுது அப்படின்னு இழுக்கிறான் சேனாதிபதி. காவலனுக்கு இருக்க வேண்டிய முக்கியமான உறுப்பே கண்ணு தானையா அப்படின்னு கேட்டதுக்கு, இவனுக்கு அது தேவையில்லை ராணி, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு, டே கிழவா அங்கே யாரோ நடக்கிறாங்க அப்படின்னு கொஞ்சம் தூரத்தில் போய்கிட்டு இருந்த ஒரு வீரனை காட்டுறான். அடுத்த வினாடி ஒரு பெரிய அதிசயம் நடந்தது. கிழவன் தன்னோட இடுப்புல குறியிருந்த ஒரு குறுவாலை அப்படியே மின்னல் வேகத்தில் சத்தம் கேட்ட திசையை நோக்கி எரியான். வீரன் ஐயோ அப்படின்னு அலறிக்கிட்டு காலை பிடிச்சுக்கிட்டான். இளையராணி பிரமிச்சு போயிடுறா. சேனாதிபதி சொன்னான், இவனுக்கு கண் தான் பழுதே தவிர காது பழுதில்லை அப்படின்னு. இவன் இருக்கிற இடத்துல இருந்து 10 அடி தூரத்துக்கிட்ட வர்றப்பவே வர்றவங்க தன்னை யார் அப்படின்னு அறிவிச்சுக்கிறது நல்லது மகாராணி அப்படின்னு சொல்கிறான். மகாராணியோட முகத்தில் ஒரு சிரிப்பு வர ஆரம்பிக்குது. 9வது அத்தியாயத்தில் சந்திக்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.